மாநிலத்துல தொழிலாளர் நலன் காக்கிறங்கிற பேர்ல ஏதாவது இடையூறு செஞ்சு கம்பெனி விட்டுட்டு போயிடுறாங்க. கோவையில் தொழிற்சாலைகளை திறக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும், ஸ்டெர்லைட், பஞ்சாலைகள், HP உள்ளிட்ட மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் தேசிய ஆலைகளை திறக்க வேண்டும், பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என கோரியதுடன் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களும் எழுப்பப்பட்டன. இன்றைய தினத்திலே மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளிலே பல்வேறு ஆலைகள், பெரும் மில்கள், உற்பத்தி நிறுவனங்கள், தாமிரம் மற்றும் உருக்காலைகள் எல்லாம் இன்று தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக பல லட்சம் தொழிலாளர்களும் பல கோடி குடும்பங்கள் இன்று வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. தேவையற்ற போராட்டங்களின் காரணமாக தொழில் நிறுவனங்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த தொழில் நிறுவனங்களெல்லாம் மூடப்பட்டதை நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போக்குக்கு முடிவு கட்டுவதற்காக மாநில அரசு கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆலைகள் மற்றும் பெரும் மில்கள், அதே போல் பெரிய நிறுவனங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து முத்தரப்பு கமிட்டிகளை மாவட்ட வாரியாக எடுத்து அதை மாநில அளவிலான ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எங்களுடைய தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினத்திலே தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் வறுமையாலும் பட்டினியாலும் வாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதை மத்திய மாநில அரசுகள் கருத்திலே எடுத்துக்கொண்டு தொழிலாளர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தேவையற்ற அடக்குமுறைகளுக்கு தொழில் நிறுவனங்களை கொண்டு சென்று தொழில் நிறுவனங்களை மூடுவதை இங்கே வெளிநாட்டு சக்தியினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பல முயற்சிகள் நடைபெறுகிறது. அதற்கு உதாரணம் தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையும் நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா ஒரு 50,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த தொழிலாளர்களுக்கான அந்த ஆலை மூடப்பட்டு இன்றைக்கி உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டு வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கு தாமிரம் உற்பத்தி வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும், தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும், தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சிறக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.